தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், மக்களுக்கு ஒரு புரிதல் எந்த மாரி வந்திருக்கு அப்டின்னா, சட்டமன்ற உறுப்பினர் அப்டின்றவங்க நம்ம தொட்டு பார்க்க முடியாத ஏதோ ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட். அவங்க உச்சாணி கொம்புல உட்கார்ந்திருக்கவங்க. நம்மலாம் அவங்கள பார்க்கவே முடியாது. நம்ம அவங்க கிட்ட பேசவே முடியாது. பேசணும்னா கூட நம்ம பல பேர தேடி கண்டுபிடிச்சு அவங்க மூலமா போகணும். அப்டின்ற மாதிரியெல்லாம் இருந்தது இல்லையா? அது எல்லாமே உடைபட்டிருக்கு. மக்கள் பிரதிநிதிகள், மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தான். நம்மள்ல ஒருத்தர் தான் அப்டின்னக்கூடிய ஒரு எண்ணத்த மக்கள் மத்தியில விதைச்சிருக்கு. அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா நான் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வினோத் கண்ணன் அவர்கள சொல்லுவேன். என்னுடைய சட்டமன்ற தொகுதி தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான். அவர் மக்கள அணுகுற விதம் இருக்கு இல்லையா? நெறைய பேசியிருக்கோம். நாங்க நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரச்சாரங்கள்ல நெறைய பயணம் பண்ணியிருக்கோம். அவருடைய தாட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். சிலருக்கு செயல்ல செய்ய தெரியும். அத பேசி அத புரபகண்டா பண்ண தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நபர் தான் நான் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வினோத் கண்ணன் அவர்கள அன்பு சகோதரரா பார்க்குறேன். ஸோ இது ஏதோ அவர் புகழ் பாடக்கூடிய ஒரு பதிவு கிடையாது. நேத்து நான் பார்த்து நெகிழ்ந்த ஒரு சம்பவம். ஸோ பிரச்சாரங்கள்ல பல விதங்கள்ல நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நானும் நண்பர் தீபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவரும் பிரச்சாரத்துல ஒரு புது யுக்திய பயன்படுத்தினோம் வேலூர்ல. வேலூர் நம்ம கரூர்ல தளபதி விஜய் அவர்கள் போனப்போ ஒரு பாட்டு பாடுனாரு. பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10ன்னு சொல்லி. ஸோ அந்த பாட்டிலுக்கு ரூ. 10 அப்படின்ற பிரச்சனைய ஆட்சிக்கு வந்த உடனே எந்த அளவுக்கு அது சீரம் சிறப்புமா, இன்னைக்கு குறைக்கிறதுக்கான முயற்சிகள்ல இந்த டாஸ்மாக் அத நிறுத்துறதுக்கான முயற்சிகள்ல டாஸ்மாக் துறை அமைச்சர் திரு மாண்புமிகு விக்னேஷ் அவர்கள் செயல்பட்டு வரத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஊழியர்களுக்கு என்ன தேவை? ஊழியர்கள்ல இருந்து அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இத வாங்குறாங்க? இத எப்படி தடுக்கலாம்? எந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வேலூர்ல பிரச்சாரத்துல நாங்க பிரத்யேகமா என்ன பாட்டு பாடுனோம் அப்படின்னா, பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10 வேலூர்ல பாத்ரூமுக்கு ரூ. 10 பாத்ரூமுக்கு ரூ. 10 அப்படின்ற விஷயத்த ஒரு பாட்டாவே பாடுனோம். பாட்டா பாடி பிரச்சாரம் பண்றோம். நாளைக்கு நம்மாளு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாருன்னா, அந்த ரூ. 10 குறைக்கலன்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இத அவர்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, வேலூர் புதிய பேருந்து நிலையம், புது பஸ் ஸ்டாண்ட் திறந்தாங்க இல்லையா? அதுல 2 பக்கமும் நார்த் என்ட்ரன்ஸ், சவுத் என்ட்ரன்ஸ் 2த்துலயுமே பார்த்தீங்கன்னா, இது இருக்கு. டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கு. ஆனா அங்க நிர்ணயிக்கப்பட்ட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 5. அந்த டெண்டருக்கு எடுக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க ஒரு நபருக்கு ரூ. 5 சார்ஜ் பண்ணணும். பாத்ரூம்ஸ கிளீனா வச்சுக்கணும், மெயின்டெயின் பண்ணணும், தண்ணி ஃபெசிலிட்டீஸ் இருக்கணும். ஆட்கள் கண்டிப்பா அங்க இருக்கணும். பாதுகாப்பு பெண்களுக்கு தனியா, ஆண்களுக்கு தனியா. இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் குடுத்து, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்து தான் அவங்களுக்கு டெண்டர் குடுத்துருக்காங்க. ஆனா பாத்ரூம் திறந்த நாள்ல இருந்தே ஒரு நபருக்கு ரூ. 10க்கு மேல வாங்குறாங்க. ஒரு சுகாதாரமற்ற ஒரு நிலை தான் அங்க நிலவுது. பிரச்சனைகளா இருக்குன்னு பல கம்ப்ளைண்ட்ஸ் முன்னாடி இருந்த ஆட்சி காலத்திலேயே எனக்கு நெறைய பதிவுகள்ல கமெண்ட் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அது கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டு நெறைய பேர் சண்டையில ஈடுபட்டுருக்காங்க. ஆனா அது எந்த மாதிரி போகும் அப்டின்னா, பின்னால அது மேயருக்கு சொந்தமான பாத்ரூம். மேயருடைய பினாமில எடுத்திருக்காங்க. கவுன்சிலருடைய பினாமி எடுத்திருக்காங்க. எம்எல்ஏவோட ஆட்கள் எடுத்திருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு, அப்போ பெரிதா மக்களையே பயமுறுத்துற, மிரட்டக்கூடிய வேலைகள் தான் அங்க இருக்கக்கூடிய நபர்களால் நடந்திருக்கு. இத பத்தி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே வேலூர் டாய்லெட்ல இந்த மாரி பிரச்சனை நடக்குது. ரூ. 10 ஏன் கேட்கிறீங்க? சுத்தமாவும் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய மக்கள் கிட்ட சண்டைக்கு போகக்கூடிய ஒரு குண்டர்களாக அங்க இருக்கவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அத பதிவு பண்ணியிருந்தோம். இந்த விஷயம் அவருடைய நம்ம காதுக்கு இப்ப கொண்டு போகல. ஆக்சுவலா நானுமே அத அவர்கிட்ட பேசல. ஆனா நேத்து திடீர்னு ஒரு இதுல பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்குறேன். அந்த இடத்துல நேரடி ஆய்வுக்கு அது ரெடியா போயி, குடி தண்ணீர்லாம் அங்க எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கா? எந்தெந்த இடங்கள்ல சேதமாயிருக்கு? அத எப்படி முறைப்படுத்தலாம்? ஏன்னா முறையில்லாத ஒரு தனமா தான் வேலூர் புதிய பேருந்து நிலையம் இயங்கிட்டு இருக்கு. இது வேலூர்ல இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய நெறைய பேருக்கு கண்டிப்பா தெரியும். தொடர்ந்து அங்க முறையில்லாம கூடக்கூடிய பேருந்துகள், அங்கங்க நிறுத்தப்படுறது, ஆட்டோக்கள் உள்ள வர்றது, அப்புறம் பைக்குகள் உள்ள வர்றது. இது அகலமான இடம் அப்படின்றதுனால பிரச்சனை பெருசா தெரியல. பட் ஆனா இத முறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இத ஆய்வு பண்ணிட்டு, நேரா டாய்லெட்ல போய் சுகாதாரம் எப்படி இருக்கு? சுத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவரே தனியா போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு அவரு வெளிய எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கண்கூடா அவரே பார்க்குறாரு. தூரத்துல இருந்து ரூ. 10 வாங்குறாங்க. ரூ. 10 வாங்கிட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. ரூ. 20 குடுத்தவங்களுக்கு ரூ. 10 மட்டும் தான் அவர் சேஞ்ச் ரிட்டர்ன் குடுத்துருக்காரு. "எவ்வளோப்பா வாங்குற?" அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்டோனே, எம்எல்ஏ சுதாரிச்சுட்ட உடனே ரூ. 5 வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கண்கூடா பார்க்குறேன். நீ ரூ. 10 வாங்கிட்டு அவங்களுக்கு சில்லற குடுத்துருக்க. சில்லற எவ்வளோம்மா குடுத்தாங்க? அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறாங்க. ரூ. 10 வாங்குனாங்க சார் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றது பொய்யா? நான் பார்த்தது பொய்யா? என் கண்ணுக்கு முன்னாடி நீ பார்க்குற, ஏன் இப்படி பொய் சொல்ற? சுத்தமா இருக்கா டாய்லெட் முதல்ல? நான் உள்ள போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆக்ரோஷமா அங்க பேசி, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள உடனடியா வர வச்சு, இந்த டெண்டர கேன்சல் பண்ண சொல்லுங்க.
இவங்க எவ்வளோ டெண்டர் எடுத்துருக்காங்கன்னா, அப்புறம் அவர் புலம்புறாரு. நான் இத்தனை லட்சம் குடுத்து எடுத்தேன். என்னால அவ்வளோ லாபத்த எடுக்க முடியாது. நான் என்னண்ணா பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப கேன்சல் பண்ணிட்டு போங்க. டெண்டர் என்னால பண்ண முடியாது இந்த வேல்யூன்னு சொல்லி குடுத்துட்டு போங்க. அவங்க இங்க வந்து ஃப்ரீயா கூட பண்றதுக்கு ஆள் இருக்கு. நீங்க விட்டுட்டு தயவு செஞ்சு போங்க. இவ்வளவு கொள்ளை அடிக்கிறது இங்க சுகாதாரமா நீங்க வந்து வச்சுக்குவீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. நீங்க ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பேசின வீடியோ கண்டிப்பா வந்து எனக்கு ரொம்ப உருக்கமா இருந்தது. ஏன்னா இந்த அடிப்படை பிரச்சனைகள்ல வந்து வேலூர் பேருந்து நிலையம் வேலூர் புதிய பேருந்து நிலையம் மட்டும் இல்ல, பழைய பேருந்து நிலையமும். டாய்லெட்ஸ் நம்ம கட்டி விட்டிருந்தாலும், அதுல வந்து அதிகப்படியான கட்டணங்கள் வசூலிக்கப்படுறதும், சுகாதாரமற்ற முறையில வந்து அத வந்து பயன்படுத்துறதும், இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். இது தவிர்க்கலன்னா என்ன ஆகும் அப்டின்னா, பாத்ரூம்குள்ள போயிட்டு யூரின் பாஸ் பண்ண வேண்டியவங்க, அக்கம் பக்கத்துல ஆட்கள் நடமாட்டம் இல்லாத செவுத்து மேல ஒண்ணு கடிச்சிட்டு போறாங்க. இதுதான் வந்து தொடர்ந்து நடக்குது. பல இடங்கள்ல நம்ம வந்து மூக்க பொத்திக்கிட்டு போக வேண்டியிருக்கு. முகம் சுழிச்சுக்கிட்டு திரும்பி போக வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பா நம்ம அத பார்க்கலாம். ஸோ இந்த முன்னெடுப்பு சாதாரணமா வேலூர்ல நீங்க யார வேணாலும் கேட்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் எங்கப்பா இருப்பாரு அப்டின்னீங்கன்னா, நீங்க வேலூர்ல ஒரு 2 ரவுண்ட் எங்கனாவது சுத்துனீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாள்ல 2 முறையாவது அவர் எம்எல்ஏவ பார்த்துரலாம். ஒண்ணு இங்க இன்ஸ்பெக்ஷன்ல இருப்பாரு, அங்க இருப்பாரு. அவர கார் அங்க நிக்கும். இல்லன்னா எம்எல்ஏ ஆஃபீஸ்ல காலையில 10லேருந்து 1 மணி வரைக்கும் அங்க தான் இருப்பாரு. 24 மணி நேரமும் எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன்ல இருக்கும். எப்போ போனீங்கனாலும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே வந்துருவாரு அப்படின்னு சொல்லி. முந்தா நேத்து நடுராத்திரி அரசு ஆஸ்பத்திரியில, அரசு பெண்டுலன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பச்சிளம் குழந்தை வந்து இறந்திருக்கு. அது மர்மமான முறையில வந்து இறந்ததா பெற்றோர்கள் வந்து வருத்தத்துல ரொம்ப பிரச்சனை பண்ணி அவங்க உறவினர்கள்லாம் வந்து பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. உடனே கால் பண்ணியிருக்காங்க எம்எல்ஏக்கு. எம்எல்ஏ அங்க வந்திருக்காரு. வந்துட்டு என்ன ஏதுன்னு 2 பக்கத்துலயும் விசாரிச்சுட்டு, அங்க பார்த்தா குழந்தை ஏற்கனவே வந்து கொண்டு வரும்போதே அதோடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இறந்திருக்கு. அத வந்து நம்ம ஐசியூல வச்சு அவங்க செக் பண்ணியிருக்காங்க. இல்ல அத வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் குடுத்தும் எதுவும் பண்ண முடியல. குழந்தை இறந்துருச்சு அப்படின்றத சொல்றதுக்காக தான் வெயிட்டிங்ல இருந்திருக்காங்க. ஆனா பெற்றோர்கள் சொல்ல முடியாது. நம்ம வந்து நம்ம குழந்தையா இருந்தா நம்ம எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவோம், எவ்வளோ கோவம் வரும் அப்படின்றது தெரியும் இல்லையா? அத உணர்ந்து 2 பக்கமும் நடந்தத ரொம்ப தெளிவா, பொறுமையா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு, அந்த பிரச்சனைய வந்து சுமூகமா தீர்த்து வச்சிருக்காரு. ஸோ இதுவே வந்து வேற ஆட்சியாளர்களா இருந்திருந்தா, வேற சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்திருந்தா, வேற மாதிரியான ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இது தவறே நடந்திருந்தாலும், தவற மறைக்கிறதுக்கான வேலைகள பார்த்துருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல தவறு நடந்திருந்தா நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி மருத்துவத்துறை அ அரசு மருத்துவமனை நிர்வாகத்துக்கிட்டயும் தெளிவா பேசி என்ன நடந்ததுன்றத ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி, அத உண்மையான்றத ஆய்வு பண்ணி, அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு இறங்கி வந்து கிரவுண்ட் எடுத்து வேல பார்க்க முடியுமா? எந்த ஒரு அதர் பிசினஸ் இல்லாம. அதர் பிசினஸ் அவருக்கு இருந்தாலும், அத வந்து அவங்க வேற யார்கிட்டயாவது ஒப்படைச்சுட்டு, இந்த மாரி முழு நேரமா சட்டமன்ற உறுப்பினராக செயல்படக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர நான் வேலூர்ல பார்க்குறேன். மத்த தொகுதியிலும் கண்டிப்பா வந்து தாவேக்காவினர் செயல்படலாம். பட் ஆனா என்னுடைய தொகுதின்றதுனால நான் பர்சனலா ஃபீல் பண்ணதுனால இத ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த வீடியோவ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட்ல இருந்தது அப்டின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் உங்களுக்கு வேற ஏதாவது வேலூர பத்தி பிரச்சனை இருக்கு, பேசணும் அப்டின்னாலும் அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. நன்றி. நான் உங்கள்